सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा அபிஷா ததர்த்தா. இந்த அதிகரணத்துல என்ன விசாரம்? சாதாரணமா புரோடாசம் பண்ணினா அக்னி தேவதைக்காக 8 கபாலங்கள் வச்சு அதுல ஒரு புரோடாசத்தை நிர்மாணம் பண்ணலாம். பெரிய புரோடாசம் இருக்கு. இந்த புரோடாசத்திலேருந்து அவதானம்னு 2 இவ்வளவு சாதம் எடுத்து கிள்ளி அங்குஷ்ட பர்வமாத்திரம் அவத்தியின்னு இருக்கு. 2 வாட்டி அதை கிள்ளி எடுத்து துகுல வச்சு அதை ஹோமம் பண்றாங்க. இப்ப என்ன சந்தேகம்னு சொன்னா, இந்த சம்பூர்ணமாக இந்த புரோடாசத்தையே அந்த அக்னிக்கு தானம் பண்ணணுமா? அதாவது அக்னிக்கு கொடுக்கணுமா? அதாவது அக்னிக்கு சேர வேண்டிய அந்த திரவியம் சம்பூர்ண புரோடாசமா, அல்லது அதிலேருந்து கிளி எடுக்கப்பட்ட, அதாவது எந்த அம்சத்தை நாம ஹோமம் பண்றோமோ அந்த அம்சம் தான் விசாரம். இது தீர்மானம் பண்ண போறாங்க. முதல்ல என்ன சொல்றாருன்னா, பூர்வபக்ஷம் சர்வ பிரதானம் அபிஷேகம். அதாவது முழுக்க அந்த அபிஷேகம் பண்ணியிருக்கேன். அபிஷேகம்னா இப்போ யாகத்துக்கு உபயோகப்படக்கூடிய அந்த திரவியம் எல்லாமே அபிஷேகம். பக்கமான ஒரு புரோடாசம் கூட அபிஷேகம், ஜெர்வும் அபிஷேகம், எல்லாருமே அபிஷேகம், ஆஜ்யம் கூட அபிஷேகம். இப்ப இந்த இடத்துல இந்த புரோடாசம் இருக்கு. இந்த புரோடாசத்தை பூர்ணமாக கொடுக்க வேண்டியதுதான். அதாவது ஹோமம் பண்ணிட வேண்டியது. சர்வ பிரதானம் அபிஷேகம். சர்வம் பூர்வபக்ஷம். பூர்ணமாக அதை கொடுத்துட வேண்டியதுதான். ஏன்? ததர்த்தத்வா வாக்கியத்தை பாருங்க. ஆத்மேயோஷ்டாகபாலः யதாத்மேயோஷ்டாகபாலோ மாவாஸ்யாயாஞ்ச பௌர்ணமாஸ்யாஞ்ச ஆத்மேயான அஷ்டாகபாலத்துக்கு விசேஷமா சொல்லுது. அஷ்டாகபாலம்ங்கிறது 8 கபாலம் வச்சு நிர்மாணம் செய்யப்பட்ட முழு புரோடாசத்துக்கு பேரு. அதுல இருந்து கிழி எடுத்த சின்ன பாகத்துக்கு அஷ்டாகபாலங்கிற பேரு வராது. அதனால முழுக்க பூர்ணமான புரோடாசத்தை தான் அக்னி தேவதைக்கு கொடுக்கணும். அதுக்கும் அந்த அக்னி தேவதைக்கும் தான் சம்பந்தம் தெரிகிறது. ஆகையால எவ்வளவு பண்ணியிருக்கோமோ அத்தனை அபிஷேகம் அக்னியில ஹோமம் பண்ணிட வேண்டியது பூர்வபக்ஷம். அபிஷேக் ததர்த்தத்வாத். அதுக்கு மேல சித்தாந்தம் ஒண்ணு பதில் சொல்றாரு. அப்படி சொல்லக்கூடாது. நிரவதானாத்து சேஷா சியா. நீங்க சொல்றபடி பார்த்தோம்னா அந்த எந்த அபிஷேகம் பண்ணியிருக்கோமோ அதுல சேஷம் இருக்காது, மிச்சம் இருக்காது. பூர்ணமா ஹோமம் பண்ணியாச்சு. சேஷம் இருக்கிறதுக்கு காரணம் இல்லை. ஆனா இங்க அவதானம் விதிக்கப்பட்டது. நிர்மாணம் செய்யப்பட்ட ஹவிஷிலிருந்து தேவதைக்கு தியாகம் பண்ணி ஹோமம் பண்றதுக்காக ஹவிஷா அவத்தியது 2 வாட்டி அந்த ஹவிஷுக்கு அவதானம் பண்ண வேண்டும். அவதானம்ங்கிறதுனா அவகண்டனேங்கிற தாத்துலேருந்து வந்த ரூபம் இது. அதாவது கண்டனம் பண்ணி எடுக்கிறது. அதுல இருந்து பிரிச்சு எடுக்கிறதுக்கு அவதானம். இந்த மாதிரி 2 வாட்டி எடுக்கணும். அது எவ்வளவுங்கிற அளவெல்லாம் சொல்லி அவதானம்னு தான் இந்த அர்த்தம். நிஷ்கிருஷ்ய அவதானம், நிரவதானம். நெகட்டிவா இருக்கு இல்லையா? இல்ல, நிஷ்கிருஷ்ய அவதானம். அந்த புரோடாசத்திலேருந்து பிரித்து அவதானம் பண்ண சொல்லி இருக்கிறதுனாலே அந்த அவதானம் பண்ணப்பட்ட திரவியத்தைத்தான் ஹோமம் பண்ணணும். மொத்தத்தையும் ஹோமம் பண்ண முடியாது. அது என்னன்னா சேஷஸ்யா. அதனால மிச்சம் இருக்கும். அவதானம் பண்ணப்பட்ட போட்டாச்சு, ஹோமம் பண்ணியாச்சுன்னா பாக்கி உள்ள விசேஷம் இருக்கு இல்லையா? அதனால நிரவதானாத்து சேஷஸ்யா. விசிட்டமா சூத்திரம் அவதானாத்துன்னு சொன்னா போதும். ஆனா இன்னும் நிரவதானம், நிஷ்கிருஷ்ய அவதானம். வெறும் அவதானம் இல்லை, சம்பூர்ண புரோடாசத்திலேருந்து பிரிச்சு கொஞ்சம் பாகத்தை தான் ஹோமம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்றாங்க. இது சித்தாந்தம். ஆனா இதுக்கு மேல மறுபடியும் பூர்வபக்ஷம் அவன் என்ன சொல்றான்னா, உபாலோகா ததர்த்தத்வா. அவதானம் பண்ணிருக்கேங்கிறதுனால அந்த அவதானம் பண்ணப்பட்ட அந்த கொஞ்ச பாகத்தை தான் ஹோமம் பண்ணணும்னு எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவதானம்ங்கிறது அக்னிக்கு கொடுக்க வேண்டிய அந்த திரவியத்துக்கு ஒரு சம்ஸ்காரமாக இருக்கலாம். ஏன்
அக்னிக்கு கொடுக்க வேண்டிய திரவியம் சம்பூர்ணமான புரோடாசம். ஆனா அதை அக்னிக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி அவதானம்னு ஒரு சம்ஸ்காரம் செய்யணும். கொஞ்சம் எடுத்து தள்ளி எடுக்கணும் அப்படின்னு இருக்கலாமே. ஆஹா, இந்த அவதானம்ங்கிற சம்ஸ்காரம் உபாயம் அக்னிக்கு அந்த சம்பூர்ண புரோடாசத்தை கொடுக்கறதுக்கு ஒரு அங்கமாக இருக்குது. இது சம்பூர்ண புரோடாசத்தை அக்னிக்கு கொடுக்காமல் பாக்கி விசேஷம் வச்சுக்கிறதுக்கு ஒரு பிரமாணமாக சொல்ல முடியாது. உபாயோவா கதர்த்தவா, இது அவதானம்னு விதிக்கப்பட்டதற்கு இது ஒரு உபாயம்னா சாதனம். சாதனம்னா இப்ப சம்ஸ்காரம். அந்த அக்னிக்கு கொடுக்க வேண்டிய புரோடாசத்துக்கு ஒரு சம்ஸ்காரம். ஏன்னா புரோடாசத்துக்கு தானே அவதானம் சொல்லப்படுறது. இது ஒரு சம்ஸ்காரமா வச்சுக்கலாம. இதை வச்சுட்டு இல்லைன்னு சொல்ல முடியாது. இந்த அவதானம் பண்றோமோ எதுல அவதானம் பண்ணாலும் ஜுபுல அவதானம் பண்றது. ஜுபுங்கிற அந்த கரண்டி மாதிரி இருக்கக்கூடிய அந்த பாத்திரத்துல அந்த புரோடாசத்திலேருந்து கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம். முதல்ல உபஸ்தரணம் நெய்ய விடுறது, ஹரிஷோ அவத்தியதி 2 வாட்டி அதை கிள்ளி எடுத்து வச்சுக்க வேண்டிய புரோடாசத்தை. மேலே இருந்து அபிசாரம் நெய்ய விடுறது. 4 கிளியாச்சா இதுக்குதான் சதுரவர்த்தம்னு கேட்கும். இந்த சதுரவர்த்தம் ஜுபோதி இதை எடுத்ததை ஹோமம் பண்ணிடணும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம், இது அந்த திரவியத்துக்கு ஒரு சம்ஸ்காரம். இதை பண்ணிட்டு அடுத்தபடியாக அந்த புரோடாசத்தையும் ஹோமம் பண்ணிடணும். பாக்கி உள்ள புரோடாசத்தையும் ஹோமம் பண்ணணும்னு நீங்க சொல்ல வருது. இப்படி சொன்னால் ஒவ்வொரு தடவும் ஹோமம் பண்றதுக்கு ஒரு யாகம் நிஷ்பத்தியாது. ஏன் இப்ப அந்த அவர்த்தம் அவதானம் பண்ணி குருல எடுத்த அந்த திரவியத்தை அக்னியில பிரக்ஷேபம் பண்ணினால் இது ஒரு யாகம். மந்திரமும் இருக்கு. ஆமா அப்பவே இருக்கு. ஆனாலும் இப்பவே ஒரு யாகம் ஆயிடுது. அதுக்கப்புறம் மறுபடியும் பாக்கி உள்ள புரோடாசத்தையும் எடுத்து அக்னிக்கு அதே மந்திரத்தெல்லாம் சொல்லி போட வேண்டியிருக்கும். மக்கள் இதாக போட முடியாது, யாகம் பண்ண முடியாது. இல்ல மற்றதே இல்லை. அப்ப என்ன பண்ண வேண்டியிருக்கும்னா இதே மந்திரங்கள் இதே யாகத்தை மறுபடியும் நீங்க ஆவர்த்தி பண்ண வேண்டியிருக்கும். அந்த புரோடாசம் பாக்கி இருக்கே அதை அக்னிக்கு கொடுக்கறதுக்காக இல்லையா? அப்ப என்ன ஆகும், அந்த ஒரே யாகத்தை 2 தடவை பண்ணினதாக ஆகும். ஆனா விதி என்ன சொல்லியிருக்கு, அந்த ஆக்னேய யாகத்தை ஒரு தடவை தான் பண்ண சொல்லியிருக்கு. நீங்க இப்ப சொந்தமாக, அதாவது விதி இல்லாமல் ஸ்வேட்சையா 2 தடவை அந்த யாகம் பண்றதாக ஆகும். அது சொல்லியிருக்கு. அதனால அந்த சேஷம் உள்ளத்தை எப்படியும் அவதானம் பண்ணப்பட்டதை அக்னியில ஹோமம் பண்ணித்தான் அது ஒரு யாகம் ஆகும். ஏன்னா சதுரவர்த்தம் யுகோத்தின்னு சொல்லியிருக்கு. அது ஹோமம் பண்ணாம வேற ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப பாக்கி உள்ள புரோடாசத்தை என்ன பண்றதுன்னா இதை திருப்பியும் ஹோமம் பண்ணினா யாகத்துல ஆவர்த்தி பண்ணினா அதுக்கு பிரமாணம் இல்லை. ஆகையால அந்த சேஷமாகவே இருக்க வேண்டியதான். அதுக்கு ஹோமம் இல்லை, யாகம் இல்லைன்னு சொல்றோம். கிருதத்வாத்து கர்மணம், அவதானம் பண்ணி ஹோமம் பண்ணினாலே கர்ம கிருதம். அந்த யாகம் சாஸ்திரம் விதிக்கப்பட்ட அந்த சாஸ்திரத்தால் விதிக்கப்பட்ட யாகம் ஒரு தடவை செய்தாக இருக்கிறது. அதனால சகிருஷ்யா ஒரு தடவை தான் அவதானம் பண்ணி யாகம் பண்ணணும். மறுபடியும் அதை ஆவர்த்தி பண்றது கூடாது. திரவியஷ்ட குணபூதப்பா யுக்தி சொல்றாரு. இந்த திரவியம் இருக்க புரோடாசத்துக்கு இது யாகத்துக்கு அங்கம், குணகான அங்கம். யாகம் பிரதானம், திரவியங்கிறது அதுக்கு ஒரு அங்கம். இந்த அங்கத்தை அனுசரித்து யாகத்தை ஆவர்த்தி பண்ணுறாரு. ஆனா பிரதானத்தை அனுசரித்து அங்கத்தை எடுத்துன்னு போனோம். பிரதானம் அநேகமாக இருந்தால் திரவியம் அநேகமாக இருக்கும். ஆனா திரவியம் அநேகமாக ஆனதுக்காக பிரதானத்தை அநேகமாக பண்ணுகிறார். இது பிரதிப்பிரதானம் குணாவிருத்தின்னு உண்டு. ஆனா குணத்தை அனுசரித்து பிரதானத்தை ஆவர்த்தின்னு சொல்றது கிடையாது. ஒரு கிரகங்கிற அந்த பார்த்து ஹவிஷுக்கு அதிகாரம்னு ஒரு சம்ஸ்காரம் சொல்லிருக்கு. அதிகாரம் பண்ணணும். இது எத்தனை தடவை ஹவிஷை எடுத்துக்கிறோமோ அத்தனை தடவை அதிகாரம் பண்ணிக்கணும். ஒரு தடவை பண்ணினா போறாது. ஏன்னா இது குணம். அதிகாரம்ங்கிறது சம்ஸ்காரம் குணம். அதனால சம்ஸ்காரம் செய்யப்படுற அந்த திரவியம் பிரதானம். எத்தனை பிரதானம் இருக்கோ அத்தனை வாட்டி சம்ஸ்காரம் பண்ணணும் அப்படிங்கிறது பிரதிப்பிரதானம் குணாவர்த்தின்னு. ஆனா குணத்தை அனுசரித்து பிரதானத்தை பல தடவை ஆவர்த்தி பண்றது கிடையாது. இங்கேயோ திரவியம் குணமாக இருக்கு, அங்கமாக இருக்கு. இதை அனுசரித்து 2 வாட்டி பிரதான யாகத்தை அனுஷ்டானம் பண்றதாக சொல்றது சொல்லி திரவியத்தை குணபோதத்துவா. அதனால சகிருத்து ஒரே ஒரு தடவை தான் யாகம் அப்படியே இருக்கும். அதுக்கு வேற வேலை இருக்கு. அந்த அவசிய சோடாசத்துக்கு இது சித்தாந்தம். இதே விஷயத்துக்கு ஒரு கமகம் இருக்கு ஸ்ருதியில. எப்படி
சேஷ தரிசனாச்ச சேஷாத் இடாம் அவத்தியதி. இந்த புரோடாசத்துல பாக்கி உள்ளத்திலிருந்து இடாபக்ஷணத்துக்கு அவதானம் பண்ணணும்னு சொல்றது. சேஷாத் சிருஷ்டகிருத்தம் இருக்கு, அந்த சிருஷ்டகிருத்தியாகம்னு ஒண்ணு இருக்கு, அதுவும் அந்த சேஷத்திலேருந்து எடுத்துக்கணும்னு சொல்லிச்சு. அப்ப சேஷம்னு ஒண்ணு இருந்தா தானே அதுல இருந்து சிருஷ்டகிருத்தம் வைக்க முடியும். எல்லாத்தையும் மொத்தமா போட்டாச்சுன்னா அப்புறம் சிருஷ்டகிருத்தவே இருக்காது, இடாபக்ஷணத்துக்கு வராது. அதனால இதுல இருந்தும் அந்த அவதானம் பண்ணின அந்த பாகத்தை தான் ஹோமம் பண்ணணும். மொத்தமா எல்லா புரோடாசமும் எல்லாம் ஹோமம் பண்ணக்கூடாதுன்றது சொல்லுது. நம்ம அக்னி சிருஷ்டகிருத்த தேவதா, அந்த தேவதைக்கு செய்யக்கூடிய ஒரு யாகம். இடாங்கிறது இவ வெற்றிக்குள்ள பக்ஷணம் பண்ற பாகம். அது இடான ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்துல கொஞ்சம் கிள்ளி எடுத்து வச்சுக்கணும். அதை ரெசிப்டுக்கு கொடுத்து இது பண்ணணும். 3 பக்ஷணம் இருக்குங்க மேல அதுக்கு விசாரிக்க. பாக்கி உள்ளத 3 விதமா பக்ஷணம் பண்ணணும். சிருஷ்டிக்கிறது எல்லாத்துக்குமே இது இதுலதான் முக்கிய சிருஷ்டிக்கிறது, யாகத்துலதான் முக்கியமான சிருஷ்டிக்கிறது. ஆக சேஷம் இருக்குன்னு ஆயிடுது. அதாவது இப்ப சம்பூர்ண புரோடாசம் அக்னியை குறிச்சு தியாகம் பண்ணி இருந்தாலும் நாங்க ஹோமம் பண்றது எவ்வளவு சொல்லிருக்கோ அவ்வளவுதான் பண்ணலாம். இருக்கேங்கிறதுக்காக பண்ண முடியாது. இதுக்கு அடுத்தது இந்த சேஷம் இருக்கே, இந்த சேஷத்துக்கு எத்தனை விநியோகங்கள் சொல்லிருக்கு, எத்தனை காரியங்கள் சொல்லிருக்கு, அதை பத்தினும் விசாரம். இந்த சேஷத்துக்கு இடாபக்ஷணம்னு ஒண்ணு இருக்கு, பிராசித்திர பக்ஷணம்னு ஒண்ணு, சுஷ்டகிருத்தியாகம்னு இருக்கு. இந்த சேஷத்திலேருந்து செய்யக்கூடிய இந்த காரியங்கள்லாம் இருக்கு. இப்ப இந்த தரிசபூர்ண மாசத்துல இடாபக்ஷம், இந்த சுஷ்டகிருத்தியாகம், இந்த பிராசித்திர பக்ஷணம் இது எல்லாம் இருக்கு. இப்ப அங்க பார்த்தீங்கன்னா அநேக யாகங்கள் இருக்கு. பிரதான யாகமே நிறைய யாகங்கள் இருக்கு. இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன சந்தேகம்னா, ஒவ்வொரு யாகத்துக்கும் அந்த ஹவிசேஷம் இருக்குமோ, அத்தனை சேஷத்துக்கும் தனித்தனியாக இந்த இடாபக்ஷணம், பிராசித்திரம், பிட்டகிருத்தி யாகங்கள்லாம் பண்ணணுமா, இல்லை ஏதோ ஒரு ஹவிஷத்துக்கு பண்ணினா ஹவிசேஷத்துக்கு பண்ணினா போதுமா? பிட்டகிருத்தி யாகமோ இடாபக்ஷணமோ அந்த யாகத்துல ஒரு தடவை பண்ணினால் போதும். எத்தனை ஹவிஷ் இருக்கோ அத்தனை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அப்படியா? இல்லை எத்தனை ஹவிசேஷம் இருக்கோ அந்த சேஷத்துக்காக பண்றதா? இதுல என்ன விசேஷம்னு கேட்டா, நீங்க பண்ணக்கூடிய அந்த பக்ஷணமோ, அந்த ருத்துக்கு பக்ஷணத்துக்கு கொடுக்கறது அந்த அதுவோ, அல்லது அந்த சிருஷ்டகிருத்தி யாகமோ நீங்க செஞ்ச பிரதான யாகத்துக்கு நேரடியான உபகாரத்தை பண்ணக்கூடியதா, அல்லது அந்த சேஷத்துக்கு ஒரு சம்ஸ்காரம் பண்ணக்கூடியதா? பிரதான யாகத்துக்கு சம்ஸ்காரம் உபகாரம் சொன்னா இதுக்கு 6வது உபகாரம்னு பேரு. அது ஒரு தடவை சிருஷ்டகிருத்தி பண்ணினா போதும், அங்க பிரதானத்துக்கு எல்லாம் உபகாரம் இருக்கு. ஆனா மிச்சம் இருக்க சேஷம், அந்த திரவியத்துக்கு சம்ஸ்காரம் ஒரு விநியோகத்துக்காக வந்தது இதெல்லாம்னு சொன்னா, அப்ப எத்தனை திரவியம் இருக்கோ அத்தனைக்கும் விநியோகம் பண்ணணும் இல்லையா? அதனால எல்லாத்துக்குமே சிருஷ்டகிருத்து உண்டு, எல்லாத்துக்குமே பிராசித்திர பக்ஷணம், இடாபக்ஷணம் உண்டு அப்படிங்கிறது வரும். இப்ப முதல்ல ஒரு பூர்வபக்ஷம், அப்பிரயோஜகத்வா ஏகஸ்மாத் கிரியேரன் சேஷஸ்ய குணபூதத்வா. ஏகஸ்மாத் கிரியேரன், இந்த சேஷ காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. இடாபக்ஷணம், சிருஷ்டகிருத்து இதெல்லாம் ஏகஸ்மாத் ஒரே ஒரு சவிசேஷத்திலிருந்து தான் செய்ய வேண்டும். கிரியேரன் அது எப்படி தீர்மானம் பண்றது? அதுக்குதான் யுக்தி வேணுமே. சேஷஸ்ய குணபூதத்வா, இந்த சுஷ்டகிருத்தியாக யாகம் இருக்கு, இந்த யாகத்துக்கு இந்த சேஷம்ங்கிறது ஒரு திரவியம். யாகம் பிரதானம், திரவியம் அதுக்கு அங்கம். அப்படிதானே இல்லையா? இதே இந்த கிரியை ஒரு சம்ஸ்காரமா இருந்ததுன்னா அப்ப சம்ஸ்காரம் அங்கம், அதனால சம்ஸ்காரம் செய்யப்படக்கூடிய அந்த திரவியம் பிரதானமா போயிடும். சிருஷ்டகிருத்துங்கிறது யாகம், அதனால யாகம் பிரதானம், திரவியம் அதுக்கு அங்கம். அதே மாதிரி பக்ஷணம்னு சொல்றது, அந்த பக்ஷணம் பிரதானம், இந்த சேஷம் இருக்கு அது அந்த பக்ஷணத்துக்கு அங்கம், பக்ஷிக்கப்படுற திரவியம் அங்கம். இதுவே அந்த பக்ஷணம் அந்த சேஷத்துக்கு ஒரு சம்ஸ்காரத்துக்காக செய்யப்படுறதா இருந்தால் அப்ப அந்த சேஷம் பிரதானம், பக்ஷணம் அங்கம். ஆனா இங்க சாதாரணமா யாகமாக இருக்கிறதுனால, சிருஷ்டிக்கு ஒரு யாகமா இருக்கிறதுனால திரவியம் யாகத்துக்கு அங்கம் தானே. அப்ப இந்த சேஷம் மிச்சம் பாக்கிய உள்ள இதுக்கு ஒரு சம்ஸ்காரம் சொல்றேன். அது மேல என்னதான் வரப்போகுது. அப்ப சேஷத்துக்கு குணபூதத்வா, இந்த சேஷம் இந்த திரவியம் இருக்கே இது அந்த யாகத்துக்கு அங்கமாக இருக்கிறதுனால இதை கொண்டு அந்த யாகத்தை ஆவர்த்தி பண்றதுக்கு ஒன்றும் அர்த்தம் இல்லை. அதனால யாகம் பிரதானம் குணாவர்த்தி தானே.
குணத்தை வச்சுட்டு அந்த பிரதானத்துக்கு ஆவர்த்தி பண்ணக்கூடாது முன்னாடி சொன்ன அதே யுக்தியை வச்சுன்னு சொல்றார். ஏதோ ஒரே ஒரு விசேஷத்துல இருந்து இந்த சுஷ்டிகிருதாதி காரியங்கள் பண்ண வேண்டியது. ஏன்னா இது விசேஷம் குணம் அங்கமாக இருக்கு. இது அங்கமாக இருக்குங்கிறது என்ன பிரமாணம்? அப்பிரயோஜகத்வா அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த சேஷ காரியம் எதுவுமே பிரதானமாக இருந்துட்டு பிரதானமாகத்தான் இருக்கே தவிர இந்த அங்கத்தை அனுஷ்டானம் பண்றதுக்கு பிரயோஜகமாக இல்லை. பிரயோஜகம்னு அவங்க சொல்லுவாங்க. ஒண்ணும் இல்லை, சாதாரணமா பிரயோஜகம் அப்பிரயோஜகம்ங்கிறத ரெண்டு விதமா புரோடாச கபாலேன துஷான் உபவபதி அப்படின்னு ஒரு வாக்கியம். புரோடாசத்துக்கு வைக்கக்கூடிய அந்த கபாலங்கிறது போய் இதுக்கு புரோடாச கபாலம்னு பேரு. இந்த அவகணனம் நெல்ல குத்தினா அதுல இருந்து கொஞ்சம் உமிகள்லாம் தனியா பிரிகிறது இல்லையா, இந்த உமிகளை அந்த புரோடாச கபாலத்துல போட்டு வைக்கணும். இதுதான் புரோடாச கபாலேன துஷான் உபவபதி, துஷோபவாகம். இந்த துஷோபவாகத்துக்கு புரோடாச கபாலத்தை சொல்லி இருக்கிறது. இந்த துஷோபவாகம் புரோடாசமே இல்ல, புரோடாசம் இல்லாத சரு யாகத்துல, சருத்திருவிகமான யாகத்துல எங்க பண்றது கேள்வி. ஏன்னா அங்க கபாலம் வராது. புரோடாசமா இருந்தா தான் கபாலம் வரும். சரு திரவியமாக அது வந்து அங்க கபாலம் வராது. அங்க என்ன பண்றதுன்னு சொன்னா, இதுக்காக நீங்க கபாலத்தை கொண்டு வைக்கணுமா வேண்டாமான்னு கேட்டா வேண்டாம். அங்க இருந்தது அந்த கபாலம் சரிதாங்க, அந்த கபாலத்திலே போட்டுடும் சொல்லி சரு திருப்பிக்கமான இன்னொரு யாகத்துல கபாலம் இல்லைங்கிறதுக்காக கபாலத்தை கொண்டு வர சொல்லல. அதனால இது பரப்பிரயோகம். உமிக்கும் இன்னும் இல்லை. அந்த உமிக்கு வேற எதையாவது போடுறது போடுறது அது என்ன பண்றான்னு தெரியல. ஆனா இந்த காரியம் அங்க இல்லை. அந்த இதுக்காக இந்த சுகோபாவ மண்டத்துக்காக அந்த கபாலத்தை கொண்டு வரணுங்கிற அவசியம் இல்லை. அத போல இந்த சேஷக்காரியங்கள் இருக்கு. சேஷக்காரியத்தையும் ஒரு சமயம் இந்த சேஷம் ஏதாவது நஷ்டமா போகுதுன்னு சொன்னா அப்ப அது பண்ண வேண்டியது இல்லைன்னு சொல்லி சேஷக்காரியங்கள் இந்த பக்ஷணம் பண்றதுக்காக எடுத்து வச்சுருந்தான். அந்த பக்ஷணம் பண்ண முடியாம அது எங்கேயோ வச்சுங்களேன். அப்புறம் அதை எடுத்து பக்ஷணம் பண்ணி திருப்பி இதுக்காக முடிச்சா ஒரு புரோடாசத்தை நிர்மாணம் பண்ண முடியாது. அது போனா போகிறதா எடுத்து வச்சு வேற ஏதாவது சின்ன பிராயஷ்டத்தை பண்ணிக்குவோம். ஆனா பிரதான யாகங்கள்ல அப்படி இல்லை. பிரதான யாக இந்த திரவியம் முக்கியமாக இருந்ததுன்னு வச்சுங்க, அப்படியானால் அதுக்கு இதை பண்ணாம விட முடியாது. இந்த மாதிரி இருக்கு பூர்வபக்ஷி. பிரயோஜகம்னு சொன்னா இந்த காரியம் அவசியம் நடந்தே ஆகணும். அதுக்காக இந்த திரவியத்தை எப்படியும் சம்பாதிச்சார். அதுக்காக சொல்லப்பட்ட திரவியத்தை அது ரொம்ப முக்கியமானது அந்த திரவியம். அந்த மாதிரி அப்படியானது இல்லை அப்படின்னு. அதனால இந்த திரவியம் ஒரு அங்கமாக இருக்குன்னு பூர்வபக்ஷி நினைக்கிறார். அது கூட ஒரு விசிட்ட வாஸ்தவத்துல இந்த மீனாட்சியோட சாஸ்திரப்படி அந்த பிரசாதமே கொடுத்துருக்காரு. புரோடாசம் இருக்கே ரித்துக்கள் தான் சாப்பிடணும். இங்க வேணும் அது யாகத்தோட அது ஒரு தர்மாகம். வேற எந்த காரியம் பண்ணக்கூடாதுன்னு அதுல இருந்து கொஞ்சம் பாக்கி வச்சு வந்த வாழ்க்கைலாம் கொடுத்தாலும் அது கொடுத்துருக்காரு. இவாளே கூட சாப்பிடணுங்கிறது தான் அந்த விஜயில இன்னொரு பேருக்குள்ள சம்ஸ்கிருதத்வாச்ச. அது பாருங்க, இந்த பிரதான யாகம் இருக்கு. அதுக்கு ஒரு உபகாரத்திற்காகத்தான் நாம சுஷ்டகிருதி யாகங்கள் எல்லாம் பண்ணுவோம். பிரதான யாகத்துக்கு அந்த திரவியத்தை நம்ம சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. எத்தனை திரவியங்கள் இருக்கோ எல்லாம் சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. இதுக்கு மேல அதுக்கு எந்த சம்ஸ்காரமும் தேவையில்லை. அப்ப சுஷ்டகிருத்து பக்ஷணம் இதெல்லாம் இந்த யாகத்துல எதுக்காக பண்ணணும்னு கேட்டா, இதனால அந்த பிரதான யாகங்களுக்கு ஏதோ ஒரு உபகாரம் கிடைக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்படி சொல்லும் போது ஒரே ஒரு தடவை சுஷ்டகிருத் பண்ணினா போறமே, ஒரு தடவை பிரயாகம் பண்ணினா அந்த அத்தனை யாகங்களுக்கும் உபகாரம் கிடைக்கிறதுன்னு கொண்டு வருது. அது என்ன பண்றதுன்னா, இந்த பூர்வாங்கம் உத்தராங்கம்னு ரெண்டு அங்கங்கள் இருக்கு. சுஷ்டகிருத்து கூட ஒரு அங்கம் தான். இந்த பூர்வாங்கங்கள்லாம் என்ன பண்றதுன்னா, நம்ம அந்த பிரதான யாகம் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு அபூர்வம் உண்டாகும். அந்த அபூர்வம் உண்டாகிறதுக்கு அதெல்லாம் காரணமா இருக்கு. அந்த பூர்வாங்கம் பண்ணாமல் பண்ணினோம்னா இதுல இருந்து வரக்கூடிய பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த அபூர்வம் உற்பத்தி ஆகலாம். உத்தராங்கங்கள் என்ன பண்றதுன்னா அந்த உண்டான அபூர்வத்துக்கு பலத்தை கொடுக்குறது, அது ஸ்திரமா இருக்கிறதுக்கு. சுஷ்டகிருத்து இன்னும் நிறைய அங்கங்கள்லாம் இருக்கு.
பிரதான யாகத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அங்கங்கள் எல்லாமே பிராயசித்தமா, அது ஏதாவது தவறுதல் இருந்ததுன்னா பிராயசித்தம், அதுக்கு பிராயசித்தம். இந்த மாதிரி விவசாய மொத்தம் பிரதானம் அங்கம் இவ்வளவுதான் அங்க இருக்கிறது. பிராயசித்தங்கிறது ஏதாவது ஒன்றுனா அது எப்பாவது வரும். இப்ப பூர்வாங்கங்கள் அந்த யாகத்திலேருந்து அபூர்வம் உற்பத்தி ஆகிறதுக்கு காரணமா இருக்கு. உத்தராங்கங்கள்னா உற்பத்தியான அந்த அபூர்வம் நாசமாகாமல் ஸ்திரமா இருக்கிறதுக்கு உபயோகப்படுறது. அது ஒரு தடவை திருட்டு பண்ணினா கூட போறோம். இந்த ஒரு சொல்றேன். இப்ப சித்தாந்தம் சர்வே புரோபா காரணா விசேஷா சம்ஸ்காரஸ்ய ததர்த்தத்வா, எத்தனை ஹவிஷ் இருக்கோ அத்தனை ஹவிஷ்கள் இருந்தும் அவதானம் பண்ணி சிஷ்டத்தை பண்ணணும். ஒரே ஒரு ஹவிஷ்யம் பண்ணா போறாது. சர்வே விஷா ஹவிஷா, எத்தனை யாரு நிறைய ஹவிஷ் இருக்குதுன்னா எல்லா ஹவிஷ்லேருந்தும் எடுத்துட்டாகணும். சிஷ்டத்துக்கு அதுதான் இந்த பிராசித்த பக்ஷணம், இந்த பக்ஷணம் எல்லாமே அப்படிதான் பண்ணணும். ஏன் காரண அவிசேஷா, ஒரே ஒரு ஹவிஷுக்கு நீங்க பண்ணினீங்கன்னா இன்னொரு ஹவிஷம் சேஷம் தானே. நீங்க எப்படி கட்டுப்பட்ட சேஷா சுஷ்டகிருத்தையே சமபந்தியபி, சுஷ்டகிருத்தி ஆகிறதுக்கு அவிசேஷத்திலிருந்து அவதானம் பண்ணி கருதி எடுக்க வேண்டியது. அவிசேஷம்னா எந்த அவிசேஷம்? எல்லாமே அவிசேஷம் தான். அதனால எல்லாத்துலேருந்தும் எடுத்துக்கலாம். அது மாத்திரம் இல்லை, இந்த சுஷ்டகிருத்தி யாகம்ங்கிறதுக்கு இது வெறும் அந்த பிரதான யாகத்துக்கு ஒரு உபகாரம், அதுலேருந்து வந்து அபூர்வம் ஸ்திரமா இருக்கணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக மாற்றம் செய்யப்படல. இந்த சேஷம் இருக்கு, இந்த சேஷத்துக்கும் அது ஒரு சம்ஸ்காரம். இதுதான் சேஷமாயிடுது. இது என்ன சம்ஸ்காரம்? இது சம்ஸ்காரங்கிறது முன்னாடிதான் இருக்கோம்னா சம்ஸ்காரம் ரெண்டு. அது உபயோகப்படுறதுக்கு முன்னாடியே செய்யக்கூடிய சம்ஸ்காரம், உபயோகப்பட்டதுக்கு அப்புறம் செய்யக்கூடிய சம்ஸ்காரம், ரெண்டு விதமான சம்ஸ்காரம். உபயோகப்பட்டதுக்கு முன்னாடி செய்யக்கூடிய சம்ஸ்காரங்கள்லாம் உபயோகப்படுறதுக்காக, அப்புறம் செய்யக்கூடிய சம்ஸ்காரம் உபயோகப்பட்டதுக்காக. இந்த சம்ஸ்காரம் நமக்கு நிறைய ஆமா நிறைய பிரசித்தம் இருக்கு. நம்ம ஒரு தேவதத்தன் ஒருத்தர் ஒரு பெரிய இவருக்கு நம்ம வந்து ஒரு சம்ஸ்காரம் பண்றோம். அந்த மாலையெல்லாம் போட்டு சுவாமி படத்துக்கு மாலை போடுறோம்னு வச்சுங்க. அந்த மாலையை பிரசாதமாக எடுத்து அது மாலை போட்டதுன்னா முழுது வச்சு அப்புறம் எடுக்கும்போது அது நிர்மால்யமா வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாலையை நாம என்ன பண்றோம், அதுக்கு ஒரு கௌரவம் கொடுக்கறதுக்காக சுத்தமான ஸ்தானத்துல போறோம். ரெண்டு இடத்துல போட்டு காலத்துக்கு வச்சுக்கிறது இல்லையா? அது ஒரு சம்ஸ்காரம். தேவதத்த சாரிதாயாக பிரஜகா சுச்சி தேச விதானவது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நாம ஒரு அவமரியாதை பண்ணினோம்னா அதுவே பெரிய அபச்சாரம் போடும். யாருக்கு போட்டோமோ அவளுக்கே அது அவமானம் பண்ணியதாக ஆயிடும் இல்லையா? அதனால அந்த உபயோகப்பட்டதுக்கு அப்புறம் கூட அதுக்கு இதுதான் இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு சில சட்டத்திட்டங்கள் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது போல இங்க இந்த புரோடாசனங்கிறது ஒரு தடவை உபயோகப்பட்டாச்சு. இது இருக்கா வேலை முடிஞ்சு போச்சு. ஆனா இருக்கே பாக்கி இது உபயோகப்பட்டதுக்காக இதுக்கு ஒரு சம்ஸ்காரம் சொல்லப்படுறது. அதுதான் சிஷ்டகிருத்து பக்ஷணம். இது எல்லாம் அப்போ உபயோகப்பட்ட புரோதாயங்கள் தான் அதுக்கு பிரதானமாக இருக்கு. இதெல்லாம் அதுக்கு சம்ஸ்காரமாக இருக்கு. அப்படி அவித்தது நிறைய இருக்கும்போது ஒவ்வொன்றுக்கும் இந்த சம்ஸ்காரம் தேவைப்படுறதுனால எல்லாத்துக்குமே சிஷ்டகிருத்து பக்ஷணம் இதெல்லாம் பண்ண வேண்டியதுதான், ஆவத்து பண்ண வேண்டியதுதான். சம்ஸ்காரத்தை ததர்த்தத்வா, சம்ஸ்காரங்கிறது எப்பவுமே எதை சம்ஸ்காரம் பண்ண வந்ததோ அதுக்காக செய்யப்படுறது. அதாவது அந்த திரவியாதிகள் பிரதானம் சம்ஸ்காரம். இதுக்கு லிங்க தரிசனாச்ச, இதுக்கு ஒரு அடையாளமே எழுதி இருக்கு. அது என்ன சொல்றாருன்னா, இது ஒண்ணும் இல்லை, அந்த ஒரு இதில் சொல்லும் போது சத்ருத் அவசியம். இதுக்கு முன்னாடி அவதானம் பண்ணும் போது பிரதான யாகத்துல வீர சவிஷோ ரெண்டு தடவை எடுத்து வச்சுக்கணும் இல்லையா? வெட்டுக்கிறதுக்கு மாத்திரம் ஒரே தடவை எடுத்து வச்சுக்கணும். அது சத்துரவர்த்தம் பண்ணும்போது ரெண்டு தடவை நெய்ய விட்டு விடுறது. சில பேருக்கு பஞ்சாவர்த்தம் எல்லாமே இருக்கு. ஆனா சத்ருத் எடுக்கணும். ஒரே ஒரு தடவை அவதானம் பண்ணி அந்த உத்தரார்த்த பாகத்திலிருந்து எடுத்துக்கணும் சொல்லிட்டு சுத்திருக்கு. அங்க என்ன சொல்லிருக்குன்னா சத்ருத் அவசியம் ஒரு சந்தர்ப்பத்தில் வருது. சத்ருத்துன்னா ஒவ்வொரு சகிஷ்டையும் ஒவ்வொரு தடவை சத்ருத்தாக எடுத்துக்கணுங்கிற அர்த்தத்துதான் இருக்கு. சத்ருத்துன்னு இந்த ரெண்டு தடவை சொல்றதுக்கு அர்த்தமே இல்லையே. சத்ருத ஒரே ஒரு சகிஷ்டையிலிருந்து தான் இவர் திட்டத்துக்கு பண்ண போறான்னு சொன்னா அப்ப சத்ருத அவசியம் அவ்வளவுதான். இங்க எல்லா அபிஷேகமும் தீட்சை சத்ருத் அவசியம். பாக்கி உள்ள அபிஷேகத்திலிருந்து ஒவ்வொரு அபிஷேகத்திலிருந்தும் ஒவ்வொரு தடவை அவதானம் பண்ணி எடுத்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்னதுனாலே எல்லா அபிஷேகத்திலிருந்தும் இந்த விசேஷத்தை பண்ணணுங்கிற விசேஷமா எடுத்துக்கியா. ஆக லிங்க தரிசனம். அடுத்தது இப்ப எல்லா அபிஷேகம் விசேஷ காரியம் உண்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா?
பூர்வபக்ஷத்துல ஏதோ ஒரு சவிஷத்தை பண்ணினா போறோம்னு இருக்கு இல்லையா? இப்ப அந்த பூர்வபக்ஷத்தை வச்சுட்டு ஒரு சமயம் அது சரியாக இருந்தால் சரியில்லை, இது கிருப்பா சிந்தா. ஒரே ஒரு ஹவிஷ்டுக்கு சம்ஸ்காரம் பண்றது, அதாவது ஒரே ஒரு ஹவிஷ்டிலிருந்து சுட்டிக்கிட்டார்கள் பண்ணினால் போதும் அப்படின்னு இருக்கும் பட்சத்துல ஒரு விசாரம். இந்த பக்கம் சரியான பக்கம் நினைச்சுக்க வேண்டாம், இது கிருப்பா சிந்தா. ஏகஸ்மாச்சே யாசா காமி அவிசேஷா. நிறைய ஹவிஷ்டுகள் இருக்கு, ஒரு ஹவிஷ்டிலிருந்து நீங்க பண்ணணும்னு சொல்றீங்க அப்படின்னா எந்த ஹவிஷ்டிலிருந்து பண்றதுன்னு ஒரு சின்ன ஒரு விசாரம். இதுலயும் பண்றதா அதுலயும் பண்றதா நமக்கு குழப்பமா போகும். பூர்வபக்ஷி சொல்றான் புண்ணிஷ்டம் யாகாமி இருக்குன்னு. அதான் அது இதுதான் ஒண்ணு நான் சொல்ல மாட்டேன். அதாவது இத்தனை ஹவிஷ்ல எந்த ஹவிஷ்லேருந்து வேணாலும் அபிஷேகத்திலிருந்தும் நீங்க சுட்டெடுத்து இதாசனத்துக்கு எடுத்துக்கலாம். ஆனா ஒரே ஒரு ஹவிஷ்ல இருந்து எடுத்துக்கலாம், எல்லாத்துலயுமே எடுத்துக்கூடாது. இதுதான் யாகாமி அபிஷேகா. யதாகாமி சமர்த்தம் இதுவே கிருத்வாக்கியதா. பூர்வாதிகரணத்துல சொன்ன பூர்வபக்ஷம் ஒரு சமயம் சரியாக இருந்தால், சித்தாந்தமாக இருந்தால் அதுக்கு மேல இது விசாரம். சும்மா கட்டுறதுதான், இது கதைனா, இது வாஸ்தவம் இல்லை. இந்த நியாயத்தை நாம சொன்னோம்னா வேற எங்கேயாவது உபயோகப்படுங்கிறதுக்காக சொல்லிவிடுறது. இப்ப அநேக ஹவிஷ்ல எதுலேருந்து எடுத்துக்கிறதுன்னு கேட்டா ஏதோ ஒண்ணு எடுத்துக்கோ அப்படின்னா உன்னுடைய இஷ்டங்கிறான். யதாகாம அப்படி பேசுவாருன்னு கேட்டான். அப்படி பேசுவாருன்னா அப்படின்னு வச்சிருந்து பேசுறது அது சரியான இதுவும் சித்தாந்தம் என்ன சொல்றா? முக்கியத்துவா பூர்வகாலத்துவா. முதல் யாகக்கூடிய அபிஷேகம் இருக்கு, அதுல இருந்துதான் எடுத்துக்கணும். ஏன்? அதான் பிரதானம். பிரதானம் அதாவது பிரதானம்னா முக்கியம், முக்கியம்னா முதல்ல உபஸ்திதமா இருக்கு. அப்ப அதுல இருந்து தான் எடுத்துக்கணும். எது நமக்கு புத்திஷ்டமா இருக்கோ அதுதான் எடுத்துக்கலாம். அப்ப அது முதல்ல இருக்கிறதுனால அதுல இருந்து அந்த ஹவிஷ்ல இருந்து தான் எடுத்துக்கணும். இப்ப ஆக்னேய புரோடாசம் புரோடாசம் எல்லாம் எடுத்துக்கணும்னா ஆக்னேய புரோடாசத்துல இருந்து தான் சுயத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த யாரும் முதல்ல அரசாங்கம் பண்றாங்க. முக்கியத்துவா பூர்வகாலத்துவா. இந்த சூத்திரத்தை வார்த்தைக்காரர் எல்லாரும் வேற விதமா சொல்லிங்க. அப்புறம் அந்த கிரந்தக்காரர் இது ஒன்றும் சரியான யுக்தி இல்ல, எது பிரசவம் பண்றதுன்னு. ஏன்னா இந்த சுயத்துக்கு பண்ற காலத்துல எல்லா யாரும் முடிஞ்சாச்சு, எல்லா அபிஷேகமும் இருக்கு ஒரே சமயத்துல. இப்ப எது முதல் அபிஷேகம் எதுங்கிறது இதுக்காக நீங்க இன்னும் யோசனை பண்ணலாம், எந்த யாகத்தை முதல்ல பண்ணிக்கணும் அப்படின்னு. எல்லாம் இருக்கும்போது ரொம்ப கஷ்டம் இருக்கு. அதனால என்ன சொல்றாங்கன்னா முக்கியங்கிறதுக்கு அர்த்தம் உனக்கு எந்த புரோடாசம் முதல்ல கண்ணுக்கு தெரியறதோ அதுல இருந்து எடுத்துக்கோ. பிரதம உபஸ்திதி இவன் ஒரு கடைசியில வச்சிருக்கிற புரோடாசம் கடைசியா அந்த புரோடாசம் தான் முதல்ல தெரிஞ்சுதான் சரி அதே எடுத்துக்கோ. உனக்கு புத்தி உபஸ்திதியில வச்சுக்கணும். எது முதல்ல தெரிகிறதோ அதுலேயே எடுத்துக்கோ அப்படின்னு அப்புறம் இது அர்த்தம் சொல்றாங்க. ஆனா இது ஒண்ணு சித்தாந்தமே இல்லையே, சும்மா இப்படி இருந்தா என்ன பண்றதுன்னு சொல்றதுக்காக இதுலயே இதே விஷயத்த இன்னொரு சிந்தனை. இதே இங்க பாக்கி உள்ள சேஷம் இருக்கு, இந்த சேஷத்தை சதுர்பாகரண பட்சணம்னு அதுல இருக்கிற சேஷத்தை 4ஆ விபாகம் பண்ணி ஒவ்வொரு பாகத்துக்கும் மந்திரம் இருக்கு. அதாவது இதம் பிரம்மணா, இது பிரம்மாவுக்கு, இதம் ஹோதாவுக்கு, இதமரியோ அத்வர்களுக்கு, இதம் அக்னிக்கு, இந்த மாதிரி அந்த 4ல பங்கு போட்டு நிர்தேசம் பண்ணணும். இந்த இடத்துல பக்ஷணம் பண்ணணுங்கிறது சப்தம் இல்லை, விபாகம் பண்ணி அந்த ரித்துக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லியிருக்கே தவிர அதுக்கப்புறம் அவன் பக்ஷணம் பண்ணணுங்கிற அம்சம் அந்த சப்தம் இல்லை. ஆனா இது ஒரு பக்ஷணமா இல்லையா அது விசாரம். விபாகம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் எதேசமா அது பார்த்துக்கிறதும் போலாம், வேற ஏதாவது பண்ணலாமா இல்ல பக்ஷணம் தான் பண்ணணுமா விசாரம் சொல்றேன். அடிக்கிறையான்னு சொன்னா இப்ப பணம் கொடுத்து அவனை விலைக்கு வாங்குறான். இதை 4ஆ விபாகம் பண்ணி அந்த தட்சிணாஸ்தானத்துல வச்சிருந்து இதை கொடுத்து அவனை வசப்படுறான். இதை கொடுக்குறேன் நீ எனக்கு வேலை சொல்லு அப்படிங்கிறதா பரிக்கிரயம், ஆனந்தி பரிக்கிரயம். இதை கொடுத்து அவங்ககிட்ட வேலை வாங்குறான். இவன் என்ன சொல்றாரு? முதல் பட்சநாயகி நபக்ஷநாயகி பூர்வபக்ஷி. இப்ப என்ன சொல்றான் பூர்வபக்ஷி? பக்ஷ அஸ்ரவணா தானசப்தா பரிக்கிரயே. இங்க பக்ஷணம் பண்ணணும்னு சொல்லல, அந்த சப்தம் இல்லை. அதனால இங்க தானம் விசாரம் பண்ணி தானம் பண்ண சொல்லிச்சு. இது எதுக்காக? பரிக்கிரையே, இந்த ஆளுக்கு இதை கொடுத்து அவனை வேலை வாங்குறதுக்காக கொடுக்கறது, சம்பளம் மாறி.
அது மாத்திரம் இல்லை, பூர்வபக்ஷத்தை பலப்படுத்துறதுக்காக இன்னொரு சம்ஸ்தவாச்ச. இப்ப இந்த சதுர்தாகரணம் இருக்கே, இதை ஒரு தட்சிணைன்னு சொல்லியிருக்காங்க. ஏஷாவே தசபூர்ணமாக ஒரு தட்சிணா. இதை நானா விவாதம் பண்ணி இந்த ரித்துகளுக்கு கொடுக்குறதே இதுவே இது ஒரு தட்சிணை தான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப இதுலயும் தெரிஞ்சு போறது இது எதுக்காக கொடுக்குறது அப்படிங்கிறது அப்படின்னு அடுத்த சம்ஸ்தவாச்ச தட்சிணைன்னு சொல்லி அதை ஸ்திதி பண்ணிருக்கு. சித்தாந்தம் பக்ஷார்த்தோவா திரவியே சமத்வா. அதனால இதை தட்சிணாங்கிற சப்த பிரயோகம் பண்ணி தட்சிணைன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணி, இது தட்சிணை இல்லை ஆனா தட்சிணை இதை ஸ்தோத்திரம் பண்ணிருக்கு. நிஜமா பக்ஷார்த்தோவா இதுதான் சித்தாந்தம். இப்ப என்ன சொல்றாருன்னா, இதை கொடுக்கறது அந்த ரித்துக்கு பக்ஷணம் பண்றதுக்காகத்தான் கொடுக்கறது, வேற இதுக்காக இல்லை, அவரை வசப்படுத்துறதுக்காக இல்லை. ஏன் இது தட்சிணை ஏன் இல்லைங்கிறது சொல்லணும் இல்லையா? அது சொல்ல திரவிய சமத்வா. இந்த விசேஷம் இருக்கு, இது எஜமானனுடைய சொந்தமே இல்லை, சொத்தே இல்லை. இதைத்தான் தானம் பண்ணியாக்கிய தேவதைக்கு, அதுவே தானம் பண்ணியாக்கிய. இப்ப அந்த திரவியம் விசேஷம் இருக்கு, இந்த திரவிய விஷயத்துல எஜமானனாகட்டும் அந்த ரித்துக்கு ஆகட்டும் எல்லாருக்கும் சமம். இது ஒருத்தனுடைய சொத்து கூட இல்லை. இப்ப சேஷம் இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ணணும். சுருதி என்ன சொல்றதோ அதை பண்ணணும். இது இவனுடைய சொத்தே இல்லை. அதனால எல்லாருக்குமே அந்த சொத்த விஷயத்துல சொத்தம் இல்லைங்கிறது சமானமாக இருக்கு. ஒருத்தனுக்கு பணத்தை கொடுத்து அவனை வாங்கணும்னு சொன்னா இவன் இந்த பணத்தை கொடுக்கிறவன் அதுக்கு சுவாமியாக இருக்கணும்னு நினைக்கணும். தட்சிணா விஷயத்துல அப்படிதான், இவன் சொந்த பணத்தை கொடுத்துதானே அந்த வேலையை வாங்குறான். இது இவனோட பணமே இவனுடைய சொத்தே இல்லாத போது இதை கொடுத்து எப்படி அவன் பரிக்கிரயம் பண்ண முடியும்? ஆகையால இது தட்சிணையே இல்லை, தட்சிணையாக கொடுத்து பரிக்கிரயம் பண்றாங்கிறது இல்லை. இப்ப பாக்கி உள்ள அந்த புரோடாசத்துக்கு சுத்தி சொல்லி கொடுத்த விநியோகம் இது ஒரு சம்ஸ்காரம். பக்ஷணம் தான் பண்ணியாக வச்சனபலா பக்ஷம். இந்த நாலாவணி யாருக்கு கொடுக்கப்பட்டதோ அவாவா அந்த பாகத்தை புஷிக்கணும். பக்ஷார்த்தோவா திரவியே சமத்வா. திரவிய விஷயத்தில் இந்த எஜமானனுக்கும் அந்த ரித்துக்களுக்கும் சமத்துவம். எஜமானன் அதுக்கு சொந்தக்காரனாகவும் ரித்துக்கள் சொந்தக்காரன் இல்லாமல் இருந்தால் அப்ப எஜமானன் இதை கொடுத்து அவளை வாங்கலாம். அப்படி இல்லை, அவளும் இதுக்கு சொந்தக்காரன் இல்லை, இவாளும் சொந்தக்காரன். அது கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு வேற சொல்ற வேற இதன் அது என்ன சொல்றான்னா பக்ஷணம் பண்றதுக்கு லிங்கம் இருக்கு. இந்த சதுர்தாகரண பக்ஷணம் எப்படின்னா ஆத்மேயன் சதுர்தாகரோதி, இது ஒரு கூரையில இன்னொன்னுல புரோடாசம் சதுர்தாகரோதி. ரெண்டையும் உபசம்ஹாரம் பண்ணி அந்த ரித்துஜா பக்ஷயந்தி யஜமான பஞ்சமாக இதாம் பக்ஷயந்தி சொல்ற மாதிரி இந்த சதுர்தாகரணத்தும் பக்ஷயந்தின்னு சொல்லணும். அதனால இந்த பக்ஷணம் தான் பண்ணணும். பக்ஷணத்துக்காகத்தான் இந்த விவாதம் பண்ணி கொடுக்கப்படும். 4 பேர் தான் பக்ஷணம், 4 பேர் தான். வியாதேசம்னா விபாகம். இந்த விபாகம் பண்றதுங்கிறது தட்சிணையிலையும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. அதனால அது கௌரவமாக தட்சிணையாக சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிருக்கு. தட்சிணையும் மொத்தமா இவங்கிட்ட இருக்கிறதுலேருந்து இவ்வளவு சொன்னா கொடுக்கணும், இவ்வளவு கொடுக்கணும், விபாகம் பண்ணி தானே கொடுத்தாங்க. அந்த மாதிரி விபாகம் பண்றது இந்த புரோடாசத்துக்கும் இருக்கிறதுனால இதையே தட்சிணையாக கௌரவமாக சொல்லிட்டு ஸ்தோத்திரம் பண்றதுக்காக. பக்ஷார்த்தேவான்றது சித்தாந்தம். பக்ஷார்த்தேவா திரவிய சமத்வா சித்தாந்தம். அது வாசம் நினைக்கிறீங்களா? சித்தாந்தம். அடுத்தது பூர்வபக்ஷத்தை நிராகரணம் பண்ண